மக்களே வணக்கம். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடுகு, அதாவது டேண்ட்ரஃப். இந்த பொடுகு வந்தாலே தலை அரிக்க ஆரம்பிச்சிடும், அது இல்லாமல் முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பக்கத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு வீட்டிலே இயற்கையான முறையில் எந்த பக்கவிலையும் இல்லாத ஒரு எண்ணெய் தயாரிக்க போகிறோம். இந்த பொடுகு பிரச்சனையை சரி செய்துக்கு இந்த எண்ணெய் தயாரிக்க என்னென்ன தேவை, எவ்வளவு தேவைங்கிறத பற்றியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் எண்ணெயோட முழு பலன் தரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதுபோல பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு முதல் முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை தாங்க. வேப்பலை எதுக்கு அப்படின்னா இதுல ஆன்டி பாக்டீரியா இருக்கனால இந்த பொடுக வேரோட அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுக்கோங்க. இலைய பறிச்சுட்டு நீங்க அதை ஒரு நாள் உருவி எடுத்துக்கோங்க. அதனோட காம்பை சேர்க்காதீங்க, இலைய மட்டும் சேர்த்துக்கோங்க. இலைய உருவி நல்ல தண்ணியில போட்டு கழுகி எடுத்துக்கோங்க. இப்போ கழுகி வச்சிருக்க இலைய என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியை நிறைய ஊற்றி தோசை மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு துவையல் பதத்துக்கு, நம்ம வீடியோல காட்டியிருக்க மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சட்டியை அடுப்புல வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை தீயை நல்ல மிதமான தீயை வச்சுக்கோங்க. கப்பான்னு வைக்க வேண்டாம். இந்த எண்ணெய் லேசா சூடானவொன்னே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேப்பலைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க. நம்ம வேப்பலைய எண்ணெயில சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா நொறையா பொங்கி வரும். அப்ப நீங்க கரண்டியை வச்சு லேசா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா வேக விடுங்க. அந்த நுரையெல்லாம் வேக வேக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்துடும். அந்த வேப்பலை நல்லா வெந்து அதனோட சத்து ஃபுல்லா அந்த எண்ணெயில இறங்கி எண்ணெய் பச்சை கலரா மாறிடும். அப்படி மாறி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சட்டியை அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ நம்ம இறக்கி வச்சிருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட சூடே இல்லாம நல்ல சில்லுன்னு ஆற வச்சிடணும். ஆற வச்சிருக்கும் போது நீங்க பாருங்க அந்த எண்ணெய் எவ்வளவு நல்ல அப்படியே பச்சை கலரா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு எண்ணெய் பச்சை கலரா காய்ச்சி எடுத்துருங்க. சில்லுன்னு ஆறினோன்னு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிருங்க. உங்களுக்கு வடிகட்டி வச்சு வடிகட்டதுக்கு உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா நீங்க ஒரு துணியில கூட வச்சு வடிகட்டலாம். எதுல வேணாலும் வச்சு வடிகட்டிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த சக்கையை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா தூர போட்டுருங்க. அது நமக்கு தேவையில்ல. நல்ல எண்ணெயை மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க எண்ணெயை நீங்க ஒரு ஈரமில்லாத பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறோம். சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு புளிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு எதுக்கு அப்படின்னா நம்ம தலையில உள்ள பிசு பிசுப்பை நீக்கி அரிப்பு தன்மையும் குறைக்கும். அதுக்கு தான் எலுமிச்சை சாறு. அந்த எலுமிச்சை சாரோட உங்க தலைக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எலுமிச்சை சாறு எண்ணெய் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க தலையில உள்ள முடி வேறு வரைக்கும் போற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு தலையை லேசா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்க தலையை ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தலை நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா மைல்டு ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் போட்டு தலைக்கு நல்லா குளிச்சிருங்க. இதே மாதிரி வாரத்துல 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 10 to 15 நாளைக்குள்ள உங்களுக்கு டேண்ட்ரஃப் சரியாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி மக்களே.